தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 2 நாட்கள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் டெல்லி பயணம். தமிழ்நாட்டிற்கான நிதி கோரிக்கைகள் தொடர்பாக பிரதமர் மோடியை நாளை காலை 11 மணிக்கு சந்திக்கிறார். குரூப் 2-2A முதல்நிலை தேர்வு முடிவுகளை டிசம்பர் மாதத்தில் வெளியிட டிஎன்பிஎஸ்சி திட்டம். குரூப் 2-2A முதன்மை தேர்வை அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் நடத்த ஏற்பாடு. திருப்பதி லட்டு சர்ச்சை குறித்து வீடியோ வெளியிட்ட பரிதாபங்கள் யூடியூப் சேனல் மீது ஆந்திர டிஜிபியிடம் தமிழக பாஜக புகார். வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். பேராயர் எஸ்ரா சர்க்குணத்தின் உடல் காவல்துறை மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு தனது இறுதி நாள் வரை தொடர்ந்து சேவையாற்றியவர் சர்க்குணம் என்றும் புகழாரம். 2026 தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்வது உறுதி. கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டத்தில் தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் நம்பிக்கை. 471 நாட்களுக்கு பிறகு அமலாக்கத்துறை வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 6 நிபந்தனைகளுடன் ஜாமீன். விசாரணையின்றி நீண்ட காலம் சிறையில் வைத்திருக்க முடியாது என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து. வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ செந்தில் பாலாஜி சந்திக்க கூடாது. வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களுடன் தொடர்பு கொண்டால் ஜாமீன் ரத்து செய்யப்படும் என உச்சநீதிமன்றம் நிபந்தனை. திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனை. ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமையும் விசாரணை அதிகாரி முன்பாக செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக உத்தரவு. ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அமலாக்கத்துறை சென்னை அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும். சாட்சிகளை எந்த விதத்திலும் கலைப்பதற்கு முயலக்கூடாது. நடக்கக்கூடிய குற்றவியல் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தர வேண்டும். 2 பேரின் பெயரில் 25 லட்சம் ரூபாய் பிணைத்தொகை கட்ட உச்சநீதிமன்றம் ஆணை. வாய்தாவுக்கு தவறாமல் ஆஜராக வேண்டும் என்றும் செந்தில் பாலாஜிக்கு அறிவுறுத்தல். செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக சட்டப்பூர்வ தடைகள் இல்லை. திமுக வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தகவல். சட்ட ரீதியாக எந்த சிக்கலும் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வழங்குவது குறித்து முதலமைச்சர் முடிவு செய்வார். திமுகவின் டி.கே. இளங்கோவன் பேட்டி. செந்தில் பாலாஜி அமைச்சராகிறதுக்கு தடை இருக்காது, அது தலைவர் தான் முடிவு செய்ய வேண்டும். நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் தீர்ப்பு எனக்கு தடை இல்லைன்னு சொல்லியிருக்கு, தலைவர் முடிவு செய்யணும். முன்னிலும் முறம் பெற்றவராய் சிறையிலிருந்து வெளிவரும் செந்தில் பாலாஜியை வரவேற்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ட்வீட். எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை இல்லை என்றும் கருத்து. விசாரணைக்கு செந்தில் பாலாஜி முழு ஒத்துழைப்பு தர வேண்டும் என வானதி சீனிவாசன் கருத்து. திமுகவை சிறைக்கு அனுப்பிவிட்டு தற்போது செந்தில் பாலாஜியை வரவேற்பதாக சீமான் கருத்து. ஊழல் சிறையிலிருந்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வெளியே வருவது எப்போது என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுகளில் சில திருத்தங்கள் இருப்பதாக, சில குழப்பங்கள் இருப்பதாக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் குறிப்பிட்டிருக்கிறார். ஊழல் சிறையிலிருந்து செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளியே எப்பொழுது வருவார் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்களை தெரியப்படுத்தலாம். ஸ்ரீராம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இன்று உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. காலை 10:36 மணிக்கு இந்த பிணை கோரிய அந்த வழக்குல உச்சநீதிமன்ற
நீதிபதிகள் அந்த தீர்ப்பை வழங்கினாங்க. இந்த நிலையில புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கூடிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி எப்போது வருவார் என்கிற அந்த எதிர்பார்ப்பு திமுகவினரிடையே எழுந்திருக்கக்கூடிய நிலையில அந்த அதாவது உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பினுடைய நகல் உள்ளிட்ட பிணை பத்திரங்கள் இவற்றை எல்லாம் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்காக காத்திருந்தாங்க. அந்த அடிப்படையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்துடைய நீதிபதி கார்த்திகேயன் சரியாக 5 மணிக்கு நீதிமன்றத்துக்கு வந்திருந்த நிலையில உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சில குழப்பங்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். மேலும் பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டாம் எனவும் விசாரணை அதிகாரி முன்பு தாக்கல் செய்யுங்கள் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மேலும் பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பில் குறிப்பிடப்படவில்லை என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞருக்கு இதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில வழக்கமான நடைமுறைப்படி நீதிமன்றத்தில் தான் பிணை உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் விசாரணை அதிகாரி முன்பு இந்த நேரத்தில் எப்படி பிணை உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய முடியும் என்றும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினர் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. எனவே இன்றைக்குள் எப்போது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு காத்திருக்கக்கூடிய நிலையில சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். அதுல மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, பிணை உத்தரவாதத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டாம், மாறாக விசாரணை அதிகாரி முன்பு தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக இன்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வெளியே வருவது மேலும் தாமதமாகும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இன்றே அவர் சிறையிலிருந்து வெளியே வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நீதிபதியுடைய இந்த கேள்விகள் அவருடைய சிறையிலிருந்து இன்றே வெளியே வருவது மேலும் தள்ளி போவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இருப்பினும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பினர் வழக்கமான நடைமுறைப்படிதான் நீதிமன்றத்தில் தான் இது போன்ற ஜாமீன் உத்தரவாதத்தை தாக்கல் செய்ய வேண்டும், அந்த அடிப்படையில் தான் நீதிமன்றத்தில் இந்த பிணை உத்தரவாதங்களை தாக்கல் செய்கிறோம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் விசாரணை அதிகாரி முன்பு இந்த நேரத்தில் எப்படி தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா, 6 மணிக்குள்ளாக இந்த பிணை உத்தரவாதங்களை நீதிமன்றத்துல கொடுத்து நீதிமன்றத்துடைய அந்த விடுதலை உத்தரவை எடுத்துட்டு போய் புழல் சிறை அதிகாரிகள்கிட்ட கொடுத்தால் மட்டும்தான், அதுவும் இன்று மாலை 6 மணிக்கு கொடுத்தால் மட்டும்தான் அவர் இன்றைக்கே சிறையிலிருந்து வெளியே வர முடியும். எனவே தற்போதே மணி 5:15 மணி ஆகக்கூடிய நிலையில மேலும் இப்போ நீதிபதிகள் குறிப்பிடக்கூடிய வகையில அதை விசாரணை அதிகாரி முன்பு இந்த பிணை உத்தரவாதங்கள் தாக்கல் செய்தால் அது மேலும் கால தாமதமாகும். எனவே அந்த அப்படிங்கிறது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய தரப்பு கோரிக்கையாக இருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு வழங்கியிருந்த நிபந்தனை ஜாமீன்கள்ல மிக முக்கியமான அம்சங்கள் என்னன்னா, திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும். ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும். வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்பு கொள்ளக்கூடாது. மீறி தொடர்பு கொண்டால் இந்த ஜாமீன் என்பது ரத்து செய்யப்படும் எனவும் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த நிபந்தனை ஜாமீன் தீர்ப்புல குறிப்பிட்டிருந்தாங்க.